என் அன்பார்ந்த கூட்டாளி அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்தே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா டுக்கு பிக் பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு, இந்நொடி வரை என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறது, உங்களுக்கு நான் போடுற எல்லா கண்டென்ட்டும் வரும். ஏன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண அவன் பார்க்குறவங்களுக்கு என்னை பற்றிய பிக் பாஸ் கண்டென்ட் மட்டும்தான் வரும். நான் பல்சுவை அம்சங்களை கழிச்சு வரேன். பொலிட்டிக்கல் காமெடி, சினிமா காமெடி, மோட்டிவேஷன், வெஹிக்கிள் ரிவ்யூஸ், ஹெல்த் சயின்ஸ், உடல் ஆரோக்கியம் அப்படின்னு ஏகப்பட்ட தகவல்களை திரட்டிக்கிட்டு உலகளாவிய விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, அதை பார்க்கணும்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இல்லாட்டி பிக் பாஸ் கண்டென்ட் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஏன்னா நான் ரெடி பண்ணி வச்சிருக்க பிளேலிஸ்ட் அந்த மாதிரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் காப்பாற்ற விரும்புகிறது யாருன்னு சொல்லிட்டு பச்சை மிளகாயை கடித்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறாரு. அதை தொடர்ந்து இப்போ எல்லாத்தையும் சொல்லி நான் பிறகு கடைசியாக வினோத்தை சொல்கிறேன். முதல்ல வினோத் வந்துடுறாரு, ஆனால் நான் கடைசியாக சொல்கிறேன். பெரும்பாலான நபர்கள் எல்லாமே சபரியை செலக்ட் பண்ணுறாங்க. சபரியை செலக்ட் பண்ணி அவரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பச்சை மிளகாயை கடிக்கிறாங்க. சபரி எல்லா நபர்களாலேயும் தெரிவு செய்யப்படுறாரு, செலக்ட் பண்ணப்பட்டு சேவ் பண்ணப்படுறாரு பிக் பாஸ் வீட்டில் இருக்கணும்னு. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சேண்ட்ரா, பார்வதி, கம்ருதீனுக்கு இடையில் நடந்த அந்த சம்பவத்தின் போது வந்து காப்பாற்றினது சபரி தான். அதுக்கு பிறகு தான் வினோத் வந்தார். சபரி என்னத்தான் வந்திருந்தாலும் கூட அவர் ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் வச்சுருந்தார். டாஸ்க்லாம் வின் பண்ணி வந்து ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் வச்சுருந்தார். அரோரா வராட்டி டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்கில் ஜெயிச்சது சபரி தான். அப்படி இருக்கப்ப சபரி தான் முதலாவது நபராக வருவார், டிக்கெட் டு ஃபினாலி ஜெயிச்சவராக வருவார் அப்படின்னு எதிர்பார்க்குறப்ப சபரி வெளியே போய் ஓடி போய் சேண்ட்ராவை காப்பாற்றினது ஒரு அன்பிலீவபிள் விஷயம்னு சொல்லலாம். சபரி செலக்ட் பண்ணுறாரு, சேண்ட்ரா, வினோத். விக்ரம் செலக்ட் பண்ணுறாரு, சபரி அண்ட் சேண்ட்ரா. அரோரா செலக்ட் பண்ணுறாங்க, சபரி அண்ட் சேண்ட்ரா. இப்போ சேண்ட்ரா செலக்ட் பண்ணதை கொஞ்சம் பார்ப்போம். ஒரு இடக்கு முடக்கலான விஷயம் இதில் கொஞ்சம் தங்கியிருக்கு. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரோரா செலக்ட் பண்ணுறது சபரி தான் டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க் வின் பண்ணுவாருன்னு தெரியும். அப்புறம் ஏன் அரோரா போயிட்டு சேண்ட்ராவை காப்பாற்றலை? சேண்ட்ராவை இந்த விஷயத்தில் சேவ் பண்ணுறாங்க, பச்சை மிளகாயை கடித்து சேவ் பண்ணுற விஷயத்தில் சேவ் பண்ணுறாங்க. ஆனால் சபரிக்கு முதல்ல போயிட்டு சேண்ட்ரா தானே இது பண்ணியிருக்கணும். திவ்யா, ஆண் நபர்கள் எல்லாமே சேவ் பண்ணுறதுக்கு ஓடிட்டாங்க. யார்? சபரியும் ஓடிட்டார். சபரியை தொடர்ந்து வினோத்தும் ஓடிட்டார். வினோத்துக்கு சரி பாயிண்ட்ஸ் குறைவாக இருந்துச்சு, அவர் வின் பண்ண மாட்டாருன்னு தெரியும். என்னத்தான் இருந்ததாலும் வினோத் டிக்கெட் ஆஃப் ஃபினாலி டாஸ்க்கை வின் பண்ண மாட்டாருன்னு தெரியும். அவர் ஓடினது பெரிய காரியமே இல்லை. ஆனால் ஏன் சபரிக்கு முன்னுக்கு ஓட வேண்டியது அரோரா தான். அரோரா ஏன் வின் பண்ணாமல் இப்போ டிக்கெட் டு ஃபினாலி வின் பண்ண பிறகு சபரியை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திவ்யா ரகுவரன் மாதிரி இப்படி நீ 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 அப்படி அப்படின்னு கத்துனாலும் கூட திவ்யா காரலுக்கே இருந்து கத்துறாங்க. வெளியே போயிட்டு காப்பாற்றணும், உங்கள் ஃப்ரெண்டு சேண்ட்ரா அப்படிங்கிறீங்க. ஆனால் நீங்கள் காப்பாற்றலை. நீங்கள் காப்பாற்றுறதுக்கான எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை. அப்படி இருக்கப்ப சபரி பண்ணது பெரிய காரியம். அரோரா இப்போ வேணா வாய்க்கிலேயே பேசலாம், திவ்யாவும் காரில் இருந்துக்கிட்டு வாய்க்கிலேயே பேசலாம். ஆனால் சபரி பண்ணது பெரிய ஒரு விஷயம். நான் சொல்லியிருந்தேன் கடைசியாக வினோத்தை சொல்கிறேன் அப்படின்னு. பச்சை மிளகாயை கடித்த டாஸ்கில் கடைசியாக வினோத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, சபரியை காப்பாற்றிட்டாரு. அவர் ரெண்டாவது நபர் யாரையும் காப்பாற்ற விரும்புறீங்கன்னா வேணாம், இந்த பிக் பாஸ் வீட்டிலுக்கு இடம் பத்தாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதாவது வினோத்தின் பால் இருக்கும் அந்த நன்மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. அவர் யாரையாவது செலக்ட் பண்ணியிருக்கணும். அவர் செலக்ட் பண்ண வேண்டிய நபர் சபரியை செலக்ட் பண்ணிட்டாரா? ஓகே, அவரை செலக்ட் பண்ணியிருக்கணும், சேண்ட்ராவை செலக்ட் பண்ணியிருக்கணும்.
ஏன் சேண்ட்ராவை செலக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் தெரியுமா? சேண்ட்ராவை அவருக்கு ஓடி போயிட்டு காப்பாற்றுறாரு. சபரியை தொடர்ந்து வினோத் காப்பாற்றுறாரு. காப்பாற்றி அங்கே பெருமிதமாக பேசுகிறாரு. விஜய் சேதுபதி முன்னாடி பெருமிதமாக சேண்ட்ராவை பற்றி பேசினா சேண்ட்ராவை காப்பாற்றிருக்கணும். அதாவது கம்ருதீன் பாருவோட குரூப்பில் நீங்களும் ஒரு ஆளா, வினோத்தும் ஒரு ஆளா? அது மட்டும் இல்லாமல் இல்லாட்டி கம்ருதீன் உங்கள் நண்பர் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சேண்ட்ராவை முன்மொழியலையா அப்படின்னு எனக்கு தெரியலை. அதான் சொல்கிறேன், அவங்க உள் மனசை அளந்து ஆராயிற அந்த ஸ்கேல் இன்னும் யாருக்கும் படைக்கப்படலை. நல்லவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்க நபர்கள் கெட்டவங்களாக இருக்கக்கூடும். கெட்டவங்களா, அதாவது சபரி மாதிரி கெட்டவங்க இவன் நடிக்கிறான், எல்லாமே அப்படி தான் சொன்னீங்க. யூடியூபர்ஸ் எல்லாமே எல்லா இதுவிலையும் சொல்லி வந்தாங்க, எல்லாமே சொல்லியிருந்தாங்க சபரி நடிக்கிறான் அப்படின்னு. ஆனால் சபரி நடிக்கலை. வினோத் நடிக்கிறாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியலை. வியானா வராங்க. வியானா வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க, நான் வந்து பணப்பட்டியோட ஒரு ஆள் 2 நபர்களை எடுத்துகிட்டு போயிடுவேன், தூக்கிட்டு போயிடுவேன், நைட்டாக காணாமல் போயிடுவாங்க, அவங்க 2 பேரை தூக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னோடனே விக்ரம் வந்து முந்திக்கிறாரு. விக்ரம் வந்து முந்திக்கிட்டு சொல்கிறாரு, எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல, என்ன எல்லாமே ஒரு மாதிரி பேசுகிறேன், எனக்கு கில்ட்டியே ஃபீல் ஆகுது. எத்தனை 94 நாள் கடந்துருச்சு. 94 நாள் கடந்த பிறகு தான் இந்த ஒரு புது விஷயம் வந்திருக்கு விக்ரமுக்கு. என்னடா விக்ரம் அழுகிறாரு. நான் போகிறேன் பணப்பட்டி எடுத்துக்கிட்டு நான் போகிறேன் எல்லாம் நல்லா இருந்துக்குங்கப்பா, எல்லாருமே நல்லா இருந்துக்குங்க, நான் பணப்பட்டி எடுத்துக்கிட்டு ஓடி போகிறேன் அப்படிங்கிறாரு. அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே உண்மை. அப்படி நான் அழுது எல்லாமே உண்மை. கடைசியாக இடிக்குது, பணப்பட்டியை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னது மட்டும்தான் இடிக்குது. நீங்கள் எல்லாமே பேசுகிறது ஓகே, ஆனால் பணப்பட்டியை தூக்கிட்டு போகணுங்கிறது தான் கொஞ்சம் இடிக்குது. முதல்ல விக்ரமை குறித்து வியானா பேசும்போது நல்லாவே சொல்கிறாங்க, அவர் நல்லவர், நல்ல எழுத்து படித்தவர், நாளும் தெரிஞ்சவர் அப்படிங்கிற ஒரு மாதிரி சொல்கிறாங்க. பின்னுக்கு போயிட்டு கேட்குறாங்க, இவர்னால தான் சுபிக்ஷா வரல, இவர் பட்ட ஒரு உள்ளுக்கு ஒரு கேம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னது உண்மையா பிறகு சொன்னது உண்மையா அப்படின்னு யாருக்குமே தெரியலை. அதை தொடர்ந்து இந்த கேமில் ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும். சுபிக்ஷா அதாவது 92 டேஸ்ன்னு நினைக்கிறேன், 92 டேஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்கன்னா அவங்க பாட்டை தவிர ஒன்றுமே படிக்கலை. சபரி செஞ்ச மாதிரி பெரிய விஷயமும் சாதிக்கலை. அதாவது அவங்களும் தான் கார் இருந்தாங்க, பெரிய விஷயத்தையுமே சாதிக்கலை. அப்படி இருக்கப்ப அவங்க இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கான காரணம் விக்ரம் தான். விக்ரமோட அறிவுரையை கேட்டு அதன்படி நடந்துக்கிட்டனால தான் அவங்க இவ்வளோ தூரம் இருந்தாங்க. அப்படின்னா இப்போ என்னன்னா, அவங்களும் ஆதிரை, வியானா அந்த மாதிரி எப்பயோ போக வேண்டியவங்க. அவங்க சரி கொஞ்சம் நாள் ட்ராவல் பண்ணி வந்தாங்க. ஆளாக போக வேண்டியவங்க அவங்க தான். எஃப்ஜே அவங்களோட கூட சேர்ந்து போயிருக்கணும். ஆனால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு காரணம் விக்ரமின் அறிவுரையை கேட்டு அவர் தான் காப்பாற்றி வச்சுருந்தார். அதை இப்போ எப்படி சொல்கிறீங்க பார்த்தீங்களா? வியானா சொன்னதில் எது உண்மை எது பொய்ன்னு தெரியலை. ஏன்னு சொன்னால் வீட்டுக்கு வந்து 2 நபரை கூட்டிகிட்டு போகிறேன், நாளையோட போக போகிறேன் அப்படின்னு சொன்னவங்க பெட்டி எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. பெட்டிகளுக்கு ட்ரெஸ் இருக்கா என்ன இருக்கான்னு தெரியலை, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, மேலும் ஒரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி எனக் ராயல். பாய், டேக் கேர்.